அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 16/10/2025. தசமி திதி காலை 10:36 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி, ஆயில்யம் நட்சத்திரம் நண்பகல் 12:42 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம், கீழ்நோக்கு நாள். சித்தயோகம் நண்பகல் 12:42 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: துலா லக்னம், லக்னத்திலேயே புதனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சூரியனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? யோகா, தியானம் மற்றும் ஜோதிடம் பயில, பயிர்களுக்கு உரமிட மற்றும் மருந்து தெளிக்க, மகான்களை தரிசிக்க, தரகு வியாபாரம் தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நதியை போன்றது காலம். அது உற்பத்தியாகும் இடத்திற்கு திரும்பி வரவே வராது. ஆமாங்க, அதனால தாங்க காலம் உயிர் போன்றது, போனால் திரும்பி வராது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு கால நேரத்தை வீணடிக்காமல் சரியாக பயன்படுத்தி மேற்கொண்டு முன்னேறிக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. எதிர்பார்க்கறது எல்லாமே சீக்கிரமாகவும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு முடியுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்துக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. 7.5 சனியும் நடந்துன்னு இருக்கிறதுனால எங்கே போனாலும் தடங்கள் இருக்குது. ஆனால் தடங்களை கண்டு நீங்கள் பயந்துடக்கூடாது. சரி, 7.5 சனி அப்படி தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம மேற்கொண்டு முயற்சி செய்வோம் அப்படின்னு முயற்சி செய்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள் இன்னைக்கு போய் பார்க்கலாம். பேங்க் லோனுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அல்லது வேறு ஏதாவது வரிகள் செலுத்துறதா இருந்தாலும் இன்றைக்கி போய் நீங்கள் செலுத்திட்டு வரலாங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாமே கூடி வருங்க. நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கடந்து வந்த பாதையில் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, போராடிட்டு வந்திருக்கீங்க. நிறைய முன்னனுபவம் உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நிறையா இருக்குதுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க, வரன் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உழைப்பு வறுமையை மட்டும் விரட்டவில்லை, அது தீமையையும் விரட்டி அடிக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க.
உட்கார்ந்துருந்தால் தானே மனசுக்குள்ளார 1008 ஓட்டங்கள் எண்ணங்கள் வருது. ஆனால் உழைச்சின்னு இருக்கும் பொழுது வீணான யோசனைகள்லாம் வராது இல்லைங்களா? அதனால தாங்க ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லாத்திலையுமே கூடி வருங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. சூரியன் உங்களுக்கு 5வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் நிதானமான முடிவுகள் எடுக்க பாருங்கள். கோர்ட்டு கேஸுன்னு அலையாமல் சுமூகமாக முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. சனி பகவானின் பார்வையும் உங்கள் ராசி மேலே படுறதுனால புதுசாக ஏதாவது பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வர தொடங்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வேற்றுமொழிக்காரங்க, வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக வாழ்க்கையில் ஒரு திருப்பம் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குரு பகவானின் அருட்பார்வை, அதாவது அவருடைய அருட்பார்வை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா? அப்படி இருக்கும்பொழுது அவருடைய அருளாசி இருக்கிறதுனால இன்றைய தினம் பணவரவும் உண்டு, செல்வாக்கும் உண்டு, விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபார உத்தியோக விஷயங்களில் தெள்ள தெளிவாக சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழத் தெரிந்தவர்களிடம் வாழ்க்கை இருப்பதில்லை. பாசம் தெரிந்தவர்களிடம் உறவுகள் இருப்பதில்லை. உழைக்க தெரிந்தவர்களிடம் பணம் இருப்பதில்லை. இதுதாங்க வாழ்க்கை. இப்படி தாங்க வாழ்க்கை ஓடுது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. எது இல்லாமல் இருக்குதோ அதை இருக்க வைக்கிற மாதிரி நாம் என்ன பண்ணலாம்? நம்மக்கிட்ட பணத்தை தக்க வைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம்? பாசத்தை தக்க வைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம்? நம்ம வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு நாம் என்ன வழி தேடலான்னு எங்கும் எப்பொழுதும் தேடலிலேயே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. நண்பகல் வரைக்குமே 12வது வீட்டிலேருந்து அடுத்த 3வது வீட்டுக்கும் போகிறார். அதனால் தைரியமான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்றைக்கி அதிகமாகுங்க. அதே மாதிரி பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஜென்மகுரு அடுத்தது மாற இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பாராத செல்வாக்கு, பெரிய பதவி, பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அது நண்பகலுக்கு பின்னர் இன்னும் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பாராத பதவி, செல்வாக்கு அதெல்லாம் இன்றைக்கி உண்டுங்க. வேற்றுமொழி பேசுகிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:45 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்திலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, கடவுளை பார்த்ததில்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். உங்கள் கஷ்டத்தில் உதவுபவர்கள் எவரோ அவரெல்லாம் கடவுள்தான். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க நினைப்பீங்க. கடவுள் போல் கை கொடுத்தாருங்க, கடவுள் போல் அந்த நேரம் காசு பணம் கொடுத்து காப்பாற்றினாருங்க, இல்லைன்னா என் பொண்ணுக்கு நான் கல்யாணத்தை பண்ணியிருக்க முடியாதுங்க அப்படின்னு யாரெல்லாம் கொடுத்து உதவினார்களோ அவர்களையெல்லாம் கடவுளாக மதிப்பவர்கள், நன்றி மறவாத நல்ல உள்ளங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, 2-3 நாளாகவே கொஞ்சம் நிலைமை சுமார் தான். இன்றைக்கி தான் சந்திரன் உங்கள் ராசியை விட்டு விலகிறாரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு நண்பகல் 12:42 அதுலேருந்து உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது ராசிக்கு போயிடுறாரு. அதனால் 2-3 நாளாக இருந்து வந்த அவஸ்தைகள் அதெல்லாம் விலகும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அது கொஞ்சம் குறையும். கால்வலி, கழுத்து வலி, முதுகு வலின்னு, மூட்டு வலின்னு முனகி கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கி மகள்லேருந்து, அதாவது மதியத்துக்கு பிறகு சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. 2ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மதியத்திலிருந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. சாதுரியமான பேச்சால் சாதிப்பீங்க. அதே மாதிரி தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் நண்பகல் 12:42 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வரைக்கும் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரருடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே மதியத்துக்கு பிறகு நிறைவேறுங்க. அதே மாதிரி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் காலையில் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தெரியும். மதியத்துக்கு பிறகு வியாபாரம் சூடு பிடிக்கும், லாபம் நல்லாயிருக்கும், வாடிக்கையாளர்களும் வருவாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்துன்னு இருக்குது. இருந்தாலும் வேலை சுமையெல்லாம் இன்றைக்கி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மாலையில் நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த அந்த சலசலப்பு, முணுமுணுப்பு அதெல்லாமே கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் எல்லாம் உண்டு. ரொம்ப நாள் போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினம் மதியம் 12:42 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாகவும் மதியத்திலிருந்து மகிழ்ச்சி தரும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு பொருள் கிடைக்கும்போது அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. அது தொலைந்த பிறகுதான் அதனுடைய அருமை பெருமையெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஆமாங்க, சிலதெல்லாம் கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்காமல் நீங்கள் அப்படியே அலட்சியமாக இருந்துருவீங்க. ஆனால் அந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கலையே அப்படின்னு சில நேரங்களில் ஏங்குவீங்க. அதனால தாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எங்கும் எப்போதும் சின்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை நோக்கி சந்திரன் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைய தினம் மதியம் 12:42 உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்றாரு. மகம் நட்சத்திரத்தில் உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மதியத்திலிருந்து மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. சோர்வு, களைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் உற்சாகமாகவும் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உப்பு காரத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, பங்குதாரர்கள் எல்லார்ட்டையுமே கொஞ்சம் நிதானமாக இன்றைக்கி பேசுங்க. சில நேரங்களில் சிலர் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைதியாக இருந்து சில விஷயங்களை கொண்டு போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் புது விஷயங்களை கற்றுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால்
ஆனால் தெரிஞ்ச விஷயங்களையே மறுபடியும் கற்றுக்கிறதுல ஒரு சின்ன தயக்கம் தடுமாற்றம் இருக்கும். மூத்த அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், செலவுகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இன்னும் ஒரு 2 நாளைக்கு அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குதுன்னா வெந்தயம் மோர், வெந்தய பொடி கலந்த மோர்லாம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் நீ மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த வினாடியே நீ வெறுக்கப்படுவாய். ஆமாங்க, எல்லாருமே சுயலாபத்துக்காக தான் என்கிட்ட வராங்க, என்னை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் நான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தயங்கி தடுமாறினேன்னா சரிவல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்மக்கிட்ட எல்லா உதவியும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்று நம்ம கேட்க போகிற மாதிரி தெரிஞ்சாலே உடனே நம்மக்கிட்டேருந்து பேச்சுவார்த்தையே குறைச்சிக்கிறாங்க அல்லது பேச்சுவார்த்தை இல்லாமல் ஆக்கிடுறாங்க. என்ன உலகம் இது? எதிர்பார்ப்போடு தான் பழகிறாங்க. அப்படி இருந்தும் கூட நாம் எப்படி நம்மளை மாற்றிக்கிறதுன்னு தெரியலையேன்னு அவ்வப்போது புத்தரை போல் யோசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நாலா பக்கமும் பிரச்சனை, எதை சரி பண்ணுறதுனே தெரியலையேன்னு சில நேரங்களில் நினைவலைகளை ஓட விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. நமக்கு உதவின்னு யார் இருக்காங்க? நினச்சி பார்த்தா யாருமே இல்லையே. நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா நெருக்கமாக நமக்கு யாரும் இல்லாத மாதிரி இருக்குதுன்னு யோசித்து கொண்டே இருப்பீங்க. சூரியன் உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால தூக்கமெல்லாம் போயிடுச்சு, நல்லா தூங்கி பல நாள் ஆயிடுச்சேன்னு நினைத்து கொண்டேயும் இருப்பீங்க. சுக்கிரனும் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு தெய்வ சக்தியில் என் வண்டி ஓடின்னு இருக்குங்கன்னு நீங்களே மனசுக்குள்ளார சொல்லிப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் எல்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைக்கி வெளியிலெல்லாம் நல்ல பேர் தான், ஆனால் வீட்டுக்குள்ளார வந்தால் தான் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லேருந்து எல்லாமே மந்தமாகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ஏக்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஏதோ ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்கு வழிநடத்தி கொண்டு போயின்னு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நீங்கள் சமாளிப்பீங்க, எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. ரோகம் அதாவது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் வரைக்கும் நல்லா இருக்குது, 12:45 மணி வரைக்குமே நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 12:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத சிலர் இங்கு இருக்கிறார்கள், இந்த உலகில் இருக்கிறார்கள். அதை நினைத்து பார்த்து நீ சந்தோஷப்படு. ஆமாங்க, நீங்கள் அப்படிதாங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக இறைவன் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு நிதம் நன்றி தெரிவித்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் மன நிம்மதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால நினச்சது நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடும். உங்களுடைய ஆளுமை தன்மை இன்றைக்கி அதிகரிக்குங்க. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க. ஏதோ லேட்டஸ்ட்டு டிசைனில் ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்காம்ல, பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிடித்தமான சில பொருட்கள், உடைகள் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. நகை நட்டு ஏதாவது புதுசு வாங்கலாம், ஆனால் தங்கம் விற்கிற விலையை பார்த்தா அது வேறு மாதிரி தோணுது. சரி, பழசை கொடுத்து புது டிசைனில் எடுத்துடலாம்
அப்படிங்கிற அளவுக்கும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்வீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு இருக்கிறதுனால தான் பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கி மாறும். ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு சில நல்ல ஒரு வாழ்க்கை துணை ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. நிறைய வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. அதனால் எல்லா வகையிலும் லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 12:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 12:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை, ஓடிக்கொண்டே இருக்கும் குதிரைக்கு தான் மதிப்பு அதிகம். அதுபோலத்தான் ஓடிக்கொண்டே இருங்கள், அப்போது தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். நீங்கள் அப்படி தானே, எப்பயுமே நீங்கள் பிஸி தான். எல்லா நேரத்துலையுமே நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இதை முடிக்கணும் அதை முடிக்கணும் அப்படின்னு எப்பொழுதும் மனதிற்குள்ளேயே ஒரு நீண்ட பட்டியலை வைத்து கொண்டு நீளமாக செயல்படுபவர்கள், ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. சாதுரியமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடுங்க. உங்களுடைய அந்த உண்மையான பேச்சுவார்த்தைகள், உண்மையான ஒழுக்கம், மற்றவங்க மேலே காட்டக்கூடிய ஒரு அக்கறை, அந்த அக்கறையின் பேரில் வரக்கூடிய கோபம், இது எல்லாமே இன்றைக்கி மதிக்கப்படுங்க. உங்களுடைய பேச்சிலையும் ஒரு கௌரவம் இன்றைக்கி தெரியுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. சந்திரனும் வலுவாக இன்னைக்கு போயின்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. சூரியன் சாதகமான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் தான் அப்படி இப்படி ஓடிண்டே இருக்குது, இழுபறியாகவே இருக்குது. பாகப்பிரிவினையும் ஒழுங்காக இன்னும் முடிய மாட்டேங்குது. பேச்சுவார்த்தைக்கும் யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. கூட பிறந்தவங்க பங்காளி அங்காளிகளே இப்படி இருக்காங்க. அப்புறம் மூணாவது மனுஷன்லாம் நமக்கு எப்படி ஒத்து வருவாங்கன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விடுவீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக தேடலும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சுகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல சில நேரங்களில் வெறுமையையும் நீங்கள் உணர்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். ஹிந்தி தெலுங்கு பேசுகிறவங்க மூலமாக இன்றைக்கி வியாபாரத்தில் திடீர் லாபம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 12:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 12:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கோபம் மூடத்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் சென்று முடிகிறது. ஆமாங்க, கோபம்னா அப்படி தானேங்க. கோபப்படாமல் இருக்கணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் சிலர் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா நம்மளால் கோபப்படாமல் இருக்க முடியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. எங்கும் எப்போதும் தானுண்டு தன் வேலையுண்டு பார்த்து கொண்டு செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், சிரமங்கள் தான், பணப்பற்றாக்குறை தான். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயித்து காட்டுவீங்க. சந்திராஷ்டமம் இன்றைக்கி முடியுதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 12:45 மணி வரைக்குமே இருக்குது. அதனால் சந்திராஷ்டமம் முடியறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. காலையில் சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க, நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும்
வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 12:45 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. வியாபாரத்தில் கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. வாடிக்கையாளர்லாம் வராங்கங்க, கல்லாவில் காசு விழ மாட்டேங்குதுன்னு 2-3 நாளாக டென்ஷனாக இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி வருமானம் நல்லாயிருக்கும், கல்லாவிலையும் காசு சேருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் உழைச்சாலும் வேறு யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் அந்த புகழ், அந்த பாராட்டு அதெல்லாம் போய் சேருது. நம்ம நிலைமை என்ன இப்படி போயின்னு இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு மதியத்துக்கு பிறகு அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்குங்க. எல்லா வகையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டுங்க. சூரியன் சாதகமாக இருக்கிறார். அதனால் அரசு வேலைகள் காரியங்கள் எதாக இருந்தால் இன்றைக்கி அதிகாரிகளை போய் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம், அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இந்த தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் மதியம் 12:45 மணி வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் காலையில் கசந்தாலும் மதியத்திலிருந்து மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உன்னை பாவம் செய்ய விடாமல் தடுப்பவரே உண்மையான நண்பனாவார். ஆமாங்க, சிலர்லாம் சுயலாபத்துக்காக நண்பர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நமக்கு ஏதாவது அதில் கிடைச்சா போதும்னு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. தன்னுடைய நண்பனை சரியான பாதையை தேர்ந்தெடுத்து வழிநடாத்தி செல்லக்கூடிய தலைமை பண்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. எதுவுமே முடிய மாட்டேங்குதே, எதுவுமே நடக்க மாட்டேங்குதேன்னு முணுமுணுத்து கொண்டிருக்க வேண்டாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பழசெல்லாம் சொல்லி காமிப்பாங்க. சும்மாவா வந்த காசெல்லாம் வாரி அரைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வருத்தம் இல்லாமல் இருக்குமா? நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்க முடியுமா? அதனால் சொல்கிறாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது, அது நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இனிமேல் அது மாதிரி ஆகாமல் பார்த்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா விஷயம் சுமூகமாக முடிஞ்சிடும். ஆமாம், இப்போ அதுக்கு என்னன்னு நீங்கள் எதிர்கேள்வி கேட்டிங்கன்னா வேறு மாதிரி போகும். சந்திராஷ்டமம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டால் பிரச்சனை இல்லை. தலை நிமிர்ந்து ஏதாவது கேட்க போனோம்னா ஏதாவது ஒரு சிக்கல் வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்குது, அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், மரியாதை குறைவான சம்பவங்கள், வேலை சுமைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே இன்றைக்கி நீங்கள் தயாராக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 12:45 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் இருக்கணும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 12:45 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போய் நீங்கள் அதில் ஏதாவது சிக்கிக்க வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இறைவன் காலம் கடந்து சிலவற்றை கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாத சிலவற்றை கொடுப்பார். சோர்ந்து போய்விடாதீர்கள். ஆமாங்க, காலம் கடந்து சிலது கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியுங்க. ஆனால் அது உங்களுக்கு சரியான காலம் எதுன்னு தேர்ந்தெடுத்து இறைவன் கொடுப்பாருங்க. அதனால தாங்க எது நடந்தாலும் நல்லதுக்கு தான், எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் இறைவன் செயல்னு சொல்லிக்கொண்டு எங்கும் எப்போதும் எல்லாவற்றையும் இறைவனுடைய திருப்பாத கமலங்களிலே சரணடைந்து விட்டு எல்லாவற்றையும் இறைவனிடமே கொடுத்து விட்டு கடமையை தவறாமல் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பரிவர்த்தனா யோகம் அடைந்து உட்கார்ந்துருக்கிறதுனால முடியாதுங்கிறத கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொல்ல காப்பாற்றிட்டோங்கிற ஒரு சொந்தமாக ஒரு மகிழ்ச்சி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்குங்க. 4 பேர் மத்தியில் நாம் தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்க. அது இன்றைக்கி அந்த நிகழ்வு நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சந்தேகங்கள், சங்கடங்கள் அதெல்லாம் சரியாகி சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு தொந்தரவு தரக்கூடியவர் ராகு தாங்க. ராசிக்குள்ளாரே உட்காந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. இருந்தாலும் அந்த ராகு ஒரு பக்கம் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்தாலும் கூட இன்னொரு பக்கம் குரு பகவான் அந்த ராகுவை பார்த்துடுறாருங்க. அப்படி பார்க்குறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் வெற்றி தீரும். பங்குதாரர்கள் புதுசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதுசாக சிலரெல்லாம் நீங்கள் வேலைக்கு சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் மட்டத்தில் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 12:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 12:45 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தாயின் அருமை நீ வளரும்போது உனக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய பிள்ளையை வளர்க்கும்போது அது தெரிய வரும். ஆமாங்க, துருதுருன்னு நாம் இருந்து சின்ன வயசில் வளரும்போது அம்மா எதை சொன்னாலும் நம்ம எதிர்த்து பேசுவோம். ஆனால் அதே நேரத்தில் வளர்ந்து நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்பொழுது அது எதிர்த்து பேசும்போது தான் அப்போ தான் அம்மாவோட அருமை பெருமெல்லாம் சுரீர்னு நம்ம மண்டையில் உணர வைக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை வயதானாலும் பெற்றெடுத்த தாயை பேணி வளர்ப்பதிலே வல்லமை காட்டக்கூடியவர்கள், அக்கறை காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. காலையில் விட மதியத்திலேருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. ஒரு பக்கம் 7 சனி உங்களை போட்டு பாடாப்படுத்துகிறாரு. இன்னொரு பக்கம் 4வது வீட்டில் உட்கார்ந்து குரு பகவான் 4வதுலேயும் உங்களை வந்து சுத்த வச்சிட்ருக்காரு. ஒன்றும் சரியில்லை, நிலைமை ஒரு மாதிரி இருக்குதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. எவ்வளவு காசு பணம் வந்தாலும் எதுவும் தங்க மாட்டேங்குதே, அப்படியே ஒரு நிமிஷத்தில் எல்லாம் வந்து செலவாகி போகுதேன்னு சில நேரங்களில் நினைப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மதியத்திலிருந்து அதிக லாபம் வரும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக இன்னைக்கு வருவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குறை சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தெரியாத மாதிரி சிலர் பேசுவாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வந்துடுறது நல்லதுங்க. ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து 7 சனி ஓடின்னு இருக்கிறதுனால தினந்தோறும் உத்தியோகத்தில், அலுவலகத்தில் ஒரு வித போராட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியன் உங்களை பார்க்கறதுனால சுரீர்னு சில நேரம் கோபம் வரும். லேசாக கண்ணெரிச்சல், சூட்டு கொப்பளங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்களை நீங்கள் சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. கேது உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 12:45 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் சுமாராக இருக்குது. ஆனால் மதியம் 12:45 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.